ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஓமப்பொடி செய்கிறதுக்கு கடலை மாவு. ஓமம் 10 மினிட்ஸ் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கடலை மாவில் உப்பு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓமம் வாட்டரை சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக பணியக்கூடாது. இந்த மாதிரி முறுக்கு குழாயில் இடியாப்பம் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துட்டு முறுக்கு குழாயில் எண்ணெய் தடவி மாவை உள்ளே வச்சுட்டு கடையில் எண்ணெய் சூடானதும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும் போதே அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டோம்னா 2 மினிட்ஸில் வெந்துடும். அவ்வளோதான். பின்னாடி திருப்பி போடும்போது இந்த மாதிரி பபிள்ஸ் வருது இல்லையா, அந்த பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும் போது எடுத்துடணும். அவ்வளோதான், வெந்துருச்சுன்னு அர்த்தம். எண்ணெயெலாம் நல்லா வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு நமக்கு தேவையானதை ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்து வேர்க்கடலை பிடிக்கும்னா வேர்க்கடலை ஆட் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.